வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம மனித மனசோட ஒரு மிகப்பெரிய மாயைய பத்தினது. நிழல் வண்டியின் மாயை. இது ஏதோ சாதாரண கதை கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எப்படியாவது இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி கிடைச்சிராதா அப்படின்னு ஒரு குறுக்கு வழியை நீங்க எப்போதாவது தேடி இருக்கீங்களா? கண்டிப்பா நம்மள பலரும் அப்படி நினைச்சிருப்போம் இல்லையா? அப்படி ஒரு சுலபமான வழியை தேடி போகும்போது என்னென்ன ஆபத்துகள் வரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம இந்த விளக்கப்பதிவுல அலச போறோம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு நாய் சுட்டெரிக்கிற வெயில்ல தனக்கு எங்கேயாவது கொஞ்சம் நிழல் கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப தவிப்போட தேடிட்டு இருக்கு. இது பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கை போராட்டங்களுக்கு இது ரொம்பவே நெருக்கமான ஒரு விஷயம். மதிய நேரத்து வெயில். இப்ப வெயில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல? குறிப்பா மே மாசம் எப்படி இருக்கும்? செம்ம வெயில் அடிக்கும். அப்பாடா, இந்த வெயில் எங்கேயாவது நிழல் கிடைக்காதா? எங்கேயாவது போய் உட்காந்து கொஞ்சம் இலை பார முடியாதா? அந்த மாதிரி அந்த நாய் ரொம்பவே பரிதாபமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. சரியா அந்த நேரத்தை பார்த்து அங்க ஒரு மாட்டு வண்டி நிக்குது. பொதுவா இந்த மாட்டு வண்டிக்கு கீழே பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? நல்லா அடர்ந்த நிழல் இருக்கும், கரெக்டா? அந்த நிழலை பார்த்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த நாய் நேரா போய் அந்த வண்டி கடியில படுத்துருச்சு. கஷ்டமான நேரத்துல கிடைக்கிற ஒரு சின்ன ரிலீஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாட்டு வண்டியோட ஓனர் என்ன பண்ணாருன்னா, வண்டியை மெதுவா கலப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப வண்டி முன்னாடி போகுதுன்னா என்னாகும்? அதுக்கு கீழே இருக்கிற நிழலும் சேர்ந்தே போகும். அந்த நிழல் கூடவே அந்த நாயும் அப்படியே கீழே நடந்து நடந்து போயிட்டே இருக்கு. பார்க்க எல்லாம் சரியா போற மாதிரி தான் தோணும். ஆனா இங்கிருந்து தான் அந்த மிகப்பெரிய மாயையே ஆரம்பிக்குது. இப்படி கொஞ்சம் தூரம் போக சொல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாட்டாச்சு அப்படின்னா அந்த சூரியனோட நிழல் விழற விதம் மாறிடுது. அது எப்படி தெரியுதுன்னா, நாய் முன்னாடி போகுது, அதுக்கு பின்னாடி அந்த மாட்டு வண்டி வர மாதிரி. அதாவது அந்த நாய் தான் அந்த மாட்டு வண்டியவே இழுத்துட்டு போற மாதிரி அந்த நாய்க்கு ஒரு ஃபீல் வந்துருது. கொஞ்சம் இளைப்பாற வந்த நாய் இப்ப எப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குள்ள போகுது பாருங்க. அந்த நாய்க்கு இப்ப என்னாச்சு தெரியுமா? ஒரு மிகப்பெரிய கர்வம் வந்தாச்சு. தன்னோட சூழ்நிலையை சுத்தமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு தானே அந்த வண்டியை இயக்குறதா தலைக்கணம் வந்துருச்சு. ஆஹா, நான் தான் இந்த வண்டியை இழுத்துட்டு போறேன், என் பின்னாடி தான் இந்த வண்டியே வருது அப்படின்னு மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் பாத்தீங்களா? நம்ம தான் இந்த மாட்டு வண்டியை இழுக்கிறோம், இதுதான் அந்த நாயோட இப்பத்திய நினைப்பு. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வண்டிக்கு கீழே இருக்கிற நிழல்ல எந்த கஷ்டமும் இல்லாம பாதுகாப்பா வர்றத மறந்துட்டு வண்டியோட வேகத்துக்கே தான் காரணம்னு அந்த நாய் முழுசா நம்ப ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அந்த கர்வத்தோட உச்சக்கட்டம். ஆனா இந்த மாதிரி மாயையோட முடிவு எப்பவுமே ரொம்ப ஆபத்தானதுங்க. இவ்வளவு நேரம் தனக்குத்தானே கர்வம் கொண்டு நடந்துட்டு இருந்த நாய் இந்த மாயையால தவிர்க்க முடியாத ஒரு பயங்கரமான முடிவை சந்திக்க போகுது. அதோட நிலைமை இப்போ ஒரு சோகமான திருப்பத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. முதல்ல நிழல்ல ரெஸ்ட் எடுக்குது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நகர வண்டியோட சேர்ந்து நடக்குது, கர்வப்படுது. அதுக்கப்புறம் அந்த நாய் என்ன பண்ணுச்சு தெரியுமா? நம்ம தான் வண்டியை இழுக்கிறோம் அப்படிங்கிற முழு நம்பிக்கையில கர்வம் தலைக்கேறி அப்படியே பார்த்துட்டே போயிருக்கு. திடீர்னு அப்படியே போய் நடுவுல நின்னு இருக்கு. தன் கட்டுப்பாட்டுல தான் எல்லாமே இருக்குன்னு அதை நினைச்சதுதான் அங்க நடந்த மிகப்பெரிய தப்பு. நாய் நடுவுல நின்னுருச்சு. ஆனா மாட்டு வண்டியோட வேகம் நிற்குமா? கண்டிப்பா நிக்காது. மாடுகள் பாட்டுக்கு வண்டியை இழுத்துட்டு போயிட்டே இருந்துச்சு. நாய் நடுவுல நின்னதால அந்த வண்டியோட சக்கரம் அப்படியே அந்த நாயோட கழுத்து மாற ஏறி போயிருச்சு. அந்த நிமிஷம் வரைக்கும் அது நம்பிட்டு இருந்த மாய கடைசியில அதுக்கு கொடுத்த பயங்கரமான தண்டனை இதுதான். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஆனா இது வெறும் நாய் மாட்டு வண்டி கதையெல்லாம் கிடையாது. இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய பாடம். இதை அப்படியே நம்ம மனித இயல்போடும் நம்ம அன்றாட வாழ்க்கையோடும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போமா? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? நிஜ வாழ்க்கையிலயும் நிறைய பேரு இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. ஒரு நிறுவனம் அல்லது ஒரு சிஸ்டம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கும்போது அங்க ஏதாவது ஒரு வழி கிடைச்சிராதா அப்படின்னு உள்ள நுழைச்சுப்பாங்க. அந்த நிழலை நல்லா அனுபவிச்சுக்கிட்டே அந்த சிஸ்டமோட வெற்றிக்கும் வேகத்துக்கும் நாங்க தான் காரணம் அப்படின்னு தங்களே ஏமாத்திக்குவாங்க. மத்தவங்களோட உழைப்ப தங்களோட சாதனையா நினைச்சுப்பாங்க. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? முதல்ல, குறுக்கு வழியையோ இல்ல சுலபமான வழியையோ தேடி அலையக்கூடாது. ரெண்டாவது, தற்காலிகமா கிடைக்கிற சின்ன ஆறுதலை பார்த்துட்டு எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு தப்பா நினைக்கக்கூடாது. மூணாவது, அந்த அகங்காரத்துக்காக கடைசியில மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டி வரும். அப்படி குறுக்கு வழியில போறவங்க கடைசியில இப்படிதான் சக்கரத்துல சிக்கிக்குவாங்க. சரி, நாம இந்த விளக்கப்பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்ப இத உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க உண்மையில மாட்டு வண்டி இழுத்துட்டு இருக்கிறீங்களா, இல்ல யாரோ இழுக்கிற வண்டியோட நிழல்ல சௌகரியமா நடந்துட்டு இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.